ஹாய் திஸ் டாக்டர் ரவி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் காட்டும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தலைவலி. தலைவலி தான் வந்து மெயினான சிம்டம். தலைவலி வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். தலைவலி அதிகமாயிட்டு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டேக் இருக்கும்போது நைட்டு வந்து சரியா தூங்க முடியாது, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கும் போதே நீங்கள் வந்து தலைவலி எக்ஸ்ட்ரீமா இருக்க மாதிரி தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் சிம்டமே ஹெட்டேக் தான். செகண்டா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்க மாதிரி இருக்கு, எப்பவுமே வந்து ஒரு மயக்க நிலையில இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தூக்கமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி இருக்கும், நல்லா தூங்குன மாதிரி இருக்கு. ஏன்னா தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தூக்கமும் வந்து ப்ராப்பரா இருக்காது. அண்ட் அதே மாதிரி மஸ்குலர் கோஆர்டினேஷன் சரியா இருக்காது. நம்ம வந்து உட்காந்துட்டு ஏந்திரிக்கும்போது நம்ம பாடி பேலன்ஸ் ஆகாம போகலாம், அப்படியே ஒரு பக்கம் சாயலாம். இந்த மாதிரி வந்து மஸ்குலர் கோஆர்டினேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபிட்ஸ் வரலாம், சீசர் கண்டிஷன் எல்லாமே வரலாம். அண்ட் ஒரு பக்கம் கை கால் எல்லாம் தோண்டு போற மாதிரி இருக்கும், அதாவது ஹெமி பாராசிஸ்ன்ற கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸுமே வந்து டியூமர் இருக்கு அப்படின்னு வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு பார்வை வந்து அப்படியே சடனாக மங்கலாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு பிரெயின்ல டியூமர் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் சிம்டம்ஸ் வந்து வெரி ஆகும். ஃப்ராண்டல்ல இருக்கலாம், இல்லை பின்னாடி ஆக்சிபிட்டல்ல இருக்கலாம், டெம்பரல் ரீஜன்ல எங்க வேணாலும் பிரெயின்ல டியூமர் இருக்கலாம். ஸோ எங்க இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதோட சிம்டம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் சாதாரண தலைவலிக்கே வந்து டியூமர் தான் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பயமா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நியர்பை டாக்டரை போய் பார்த்து ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. நெசசிட்டி இருக்கு அப்படின்னா டாக்டரே வந்து உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து டியூமர் தான் டயக்னோஸ் பண்ணி பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.